ஓகே கேஸ், லஞ்ச் முடிச்சாச்சு. இப்போ லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்புறோம். இப்போ அடுத்து வந்து பருந்துப்பாறை வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் போகலான்னு சொல்லி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜீப் 2 ஃப்ரெண்டில் தான் போகுது. ரோடு எவ்வளோ தூரம் நல்லாயிருக்கும், அது வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரு வார்த்தை. ஓகே, not that tough. Okay, it looks super cool. இல்லை இந்த போகிறாங்க வர வேண்டிய ஜீப்பில். அவ்வளோதான். நல்லா லஞ்சு முடித்தோம். 2 மேகி, ஒரு அழகான ஒரு லெமன் டீ, இல்லை அழகாக இல்லை டேஸ்டியான ஒரு லெமன் டீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லைட்டாக ட்ரெஸ்ஸில் ஆகுது இங்கே அங்கே அப்படின்னு. ஸோ அதை மட்டும் பார்த்து ஓட்டுறோம். சரி, அதை மட்டும் பார்த்து நடக்கிறேன். அது என்ன தெரியல, ஒரு ஆடு நிற்குதா இல்லைன்னு தெரியல, இதோட சம்திங். ஸோ இங்கேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸ் வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. See, hope see, there is a border crossing. நல்லா இருக்குது. இந்த ஏரியாவே ஃபுல்லாகவே வந்து பைக்கில் வரதுக்கு நல்லா இருக்குது. பட் ஆனால் வந்து ஒரு வண்டி விழுந்துன்னா எல்லாமே விழுந்துடும்ல, அதனாலே அப்படியே ஸ்டக்காக நிற்குது. பீஸ்ஃபுல்லாக போச்சுங்க டைம். அதுதான் நான் பர்பஸ், அந்த பீஸ்ஃபுல்காக தான். ஏன்னா ஃபுல்லாகவே கீழே வந்து நம்ம கிராஷ் கார்டு, பேஸ் பிளேட் எல்லாமே போட்டதுனால வண்டி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே ஸ்க்ராப் பண்ணிக்கிட்டே தான் போகுது. அங்கங்கே கொஞ்சம் பள்ளம் இருக்குது, விச் இஸ் நாட் பேட். அடுத்து வந்து இது பருந்துப்பாறை முடிச்சுட்டு போட்டிங் போகலான்னு ஒரு பிளான் இருந்தது. பட் ஆனால் நாங்கள் போட்டிங்லாம் போகல. ஜஸ்ட் அப்படியே இதை முடிக்கிறதுக்கே டைம் ஆகும். இதை முடிச்சுட்டு அப்படியே வந்து ரூம் கிளம்பி போயிடலான்னு ஒரு பிளான். டைம் வந்து 2:30 ஆகுது. நல்லா இருக்குங்க இந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ண மாதிரி பைக்கில் போகிறது, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜீப்பில் போகிறதுலாம் ஒரு நல்ல ட்ரிப்பு. போய் அவ்வளோதான்.
பறந்து போகிற வியூ பாயிண்ட் வந்து இது இப்படி இருந்து என்ன ஷார்ட்கட் இவங்களே டெவலப் பண்ணுறாங்களோ అని தோணுது. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஓ, அந்த ரோட்டுக்கு தான் போக போகிறோமா? இருக்கலாம், தெரியல. ஓகே, டன். ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. ப்ரீவியஸ் ஸ்பாட்லேருந்து இப்போ பறந்து பாறை போகும்போது நடுவில் ஒரு ஸ்டாப் போட்டாங்க. அங்கே ஜிப்லைன் இருக்கா, ஸோ ஒரு நாள் ஜிப்லைன் போகலான்னு ஒரு ஐடியா. எல்லாம் ரெடி, போட்டாச்சு, கிளம்பலாம். இந்த இதுக்கு பிளான் கொடுத்தது நவீன் தான். சப்போர்ட் பண்ணது மணி. 2 ஐஃபோன் வச்சுருப்பார் கையில். மவுண்டன் ஒரு பிளேஸு, இங்கே வந்து ஜிப்லைனிங் இருக்குது. சத்திரத்துலேருந்து நாங்கள் பறந்து பார்வையா, அது பறங்கும் பார்வை. நம்ம இனியே நாங்கள் போயிட்டாரு, அடுத்தது நான் தான் போனோம். ஓகே, போகலாம், லெட்ஸ் கோ. சூப்பர் 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 சூப்பர். ஸோ இப்போ இங்கேருந்து மேலே ஏறி இங்கே போகிறோம். அப்புறம் இனியன் அங்கே இருக்கார். அங்கேருந்து நம்ம கிளம்பி வந்தோம். இனியன் மேலே இருக்கார். இனியன் வெயிட், நான் வரேன். பாருங்க, இனியன் அங்கே போகிறாரா. சூப்பர்ல, சமதியாக இருக்கு. ஓகே, 500 rupees ஃபார் த 2-way ட்ரிப். ஒர்த் இந்த கிளைமேட்டுக்கு. க்ரௌட் இல்லை, அதனால் கொஞ்சம் ஈஸியாக போச்சு. அவங்க அடுத்தது பைக்கு போக வேண்டியது தான். திருப்பி பில்லியன். சில மணி நீங்கள் தான் ஓட போகிறீங்க. இந்த வண்டியில் அப்படி என்ன இருக்குது? ஏன் இப்படி நோண்டுறீங்க? ஹைப்பேத்தி வாங்க வச்சிடுறீங்க வண்டியை. ஹைப்பேத்தி வாங்க வச்சிடுறீங்க வண்டியை. அதுக்கப்புறம் கஷ்டப்படுறது நாங்கள் தானே. ஸோ இந்த ஜிப்லைன் இங்கே முடிஞ்சது. இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். மணிபாரதி வந்து ஜீப்பில் போயிட்டார். இப்போ இனியன் வந்து நம்ம கூட வராரு. அவர் கூட பிள்ளையான உட்காந்து போகலாம். பைக்கில் போனால் தான் கரெக்டாக ஜீப் செட் ஆக மாட்டேங்குது. ஸோ பெஸ்ட்டு பைக்லேயே போயிடும். வாங்க.
பருந்துப்பாறை வியூ பாயிண்ட் வந்தாச்சு. வந்துட்டு இறங்கி நடந்து போகிறோம். செம்ம டிராஸ்டிக்காக மாறிடுச்சு வெதர். அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபாகில் நடந்துக்கிட்டு இருக்கோம். தள்ளுது காற்று. வா, ஏதாவது தெரியுதா பாருங்கள் வியூ பாயிண்ட்டு? எதுவும் தெரியல, ஒன்றும் தெரியவில்லை. இதான் வியூ பாயிண்ட். ஓ ஃபென்டாஸ்டிக். ஆக்சுவலாக வந்து இதோட ப்ளசண்ட்டாக இந்த வீடியோ முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏதாவது தெரிஞ்சால் வியூ காட்டலாம், மற்றபடி இங்கே ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணுறது மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ காற்று. மணி ஹவ் இஸ் அ வியூ பாயிண்ட் இருக்குது. அதுக்கான வந்து தெரியணும் மிஸ்டர் இருக்கிறதுனால அதனால தான் நம்ம மூஞ்ச காட்டுறேன். அங்கே காமிச்சா என்னடா புகை மூட்டமாக இருக்குன்னு கேட்பாங்க. புகை மூட்டம் மறைச்சிருது. ஆமாம், அங்கே பாருங்க. இவர் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு இங்கேருந்து பேபி மாதிரி தெரியும். கிட்ட போனால் தெரியும் உங்களுக்கு யார் இவருன்னு. இல்லை, அங்கேருந்து பார்க்கும்போது குட்டி போட்டு ஒரு பேபி எது நிற்கிறேன்னு வச்சுட்டேன். சூப்பர். சாரல் வேறு. செம கிளைமேட். நல்லா ஹெவியாக வருதுன்னு நினைக்கிறேன். மழை ஹெவியாக வரதுக்குள்ளே ஓடிடும் உள்ளார. அதுலேருந்து ஸ்லாக் இயர் கைஸ். தெரிஞ்சு இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். லொக்கேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நல்ல வெதர், சரியான கிளைமேட்டு. நம்ம தான் என்ஜாய் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தெரியுதுல, அதான் பருந்து பாறை. இப்போ அந்த பருந்து பாறைன்றது அதுதான். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்களேன். இப்போ கீழே இந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று போகுது, அண்ட் அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. சான்ஸ் இல்லை. அந்த ஃபாக் போனதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல் வியூவே கிடச்சிது. சூப்பர். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிடுறேன் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ ஸோ ஃபார். இது ஒரு vlog வந்தால் 2 vlog வந்தால் தெரியல. பட் தேக்கிரியோட ட்ரிப்பு முடிஞ்சது. நாளைக்கு வந்து சென்னை கிளம்புறோம். ஸோ தட் வில் பி a செப்பரேட் பார்ட். ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கம்ப்ளீட்டாக டேவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. I'll see you guys in another vlog. Until that, stay safe. Be happy. Peace out guys. Bye.